அன்பான தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கடந்த காணொளியில் ஆ மற்றும் ஆ இவை இரண்டும் பார்த்துவிட்டோம். அதில் ஐயப்பாடு இருந்தால் தெரிவிக்கவும். மேலும் தொடர்ச்சியாக உயிர் எழுத்துக்களை பார்ப்போம். பிறகு மெய் எழுத்துக்கள் பார்ப்போம். இதற்கு பிறகு கணக்கு, எண்கள் என அறிவியல் தொழில்நுட்பங்கள் என படிப்படியாக பார்க்க இருக்கிறோம். இப்போ இன்றைய எழுத்தாகிய இந்த 2300 வருடங்களுக்கு முன்பு இப்படி இருந்தன. இவை எப்படி வளர்ச்சி பெற்று வந்தன என்று பார்ப்போம். இப்படி இருக்கும் இவை காலப்போக்கில் இப்படியெல்லாம் சுழன்று இருந்தன. இவற்றை கல்வெட்டுகளில் எழுதும்போது தெளிவாக எழுதிவிடலாம். அதிலிருந்து கால மாற்றங்கள் பல பொருட்களில் எழுத வரும்போது இவற்றின் வரி வடிவம் மாறத் தொடங்கின. அந்த காலம்தான் இந்த வரி வடிவத்தில் இருந்து எழுத்துக்களில் இடைச்சொற்கள் ஏற்படுகின்றன. அதை பின்பு பார்ப்போம்.